இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய த்ரெட்ஸ் ஆப்ல நம்ம வந்து டாக்ஸ் அண்ட் மென்ஷன் செட்டிங்ஸ நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அது எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு நம்ம இந்த டீடெயிலா பார்க்கலாம். அந்த செட்டிங்ஸ எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது சொல்லிட்டும் நம்ம டீடெயிலா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா த்ரெட்ஸ் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. த்ரெட்ஸ் ஆப் ஓபன் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, மேல டாப்ல ரைட் சைடுல 2 பார் லைன் இருக்கு, 2 கோடு. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா செட்டிங்ஸ் ஓபன் ஆயிடும். இப்போ இந்த செட்டிங்ஸ்ல வந்து பாருங்க, உங்களுக்கு பிரைவசி சொல்லிட்டு இருக்கு. பிரைவசி கிளிக் பண்ணுங்க. பிரைவசி கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ இங்க வந்து பாருங்க, உங்களுக்கு பிரைவசில டாக்ஸ் அண்ட் மென்ஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. டாக்ஸ் அண்ட் மென்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸ் அண்ட் மென்ஷனுக்கான அந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு ஹலோ அட் மென்ஷன் ஃப்ரம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் மென்ஷன் வந்து பார்ப்போம். இந்த மென்ஷன் அப்படின்றது எதுக்காக பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இந்த மென்ஷன் அப்படின்றது எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல உங்களுடைய ப்ரொஃபைலை வெளிப்படுத்துவதற்காக இந்த மென்ஷன் அப்படின்றது பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க, இப்போ வந்து நீங்க கிடையாது, அது வேற ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து ஒரு போஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அந்த போஸ்ட்ல வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் நேமை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி மென்ஷன் பண்ணும்போது அவங்க பப்ளிக் பண்ணி இருக்கக்கூடிய அந்த போஸ்ட், அவங்க போஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த போஸ்ட்டை மற்றவங்க வந்து அந்த பப்ளிக் வந்து பாக்குறாங்க அப்படின்னா, இப்போ மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் மேல வந்து அவங்க வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. கிளிக் பண்ணும்போது டைரக்டா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஓபன் ஆகும். அப்படி வந்து ஓபன் ஆகும்போது உங்களுடைய ப்ரொஃபைலை ஈஸியா வந்து அவங்க வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இதுக்காக வந்து பாருங்க மென்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து அவங்களுடைய போஸ்ட்ல மட்டும் கிடையாது, அவங்க வந்து மெசேஞ்சர்லயும் ஒருத்தவங்க கூட சாட் பண்ணும்போது உங்களை மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் கமெண்ட்லயும் மென்ஷன் பண்ணலாம். இது போல நிறைய இடத்துல வந்து பாருங்க உங்களை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ அது எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, அட் சிம்பிள் இருக்குல்ல, அட் சிம்பிளை ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிட்டு தொடர்ச்சியா உங்களுடைய அந்த அக்கௌண்ட்டோட யூசர் நேம் வந்து என்டர் பண்ணிடுவாங்க. அப்படி என்டர் பண்ணும்போது உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பாருங்க மென்ஷன் ஆயிடும். அப்படி மென்ஷன் ஆகும்போது ஈஸியா யாருன்னா பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய அக்கௌண்ட்ல அவங்க எதுல மென்ஷன் பண்ணியிருந்தாலும் சரி, அதை கிளிக் பண்ணும்போது உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இப்படிதான் வந்து பாருங்க மென்ஷன் பண்ணுவாங்க. இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த மென்ஷன் செட்டிங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாருங்க எவ்ரி ஒன் கொடுத்திருக்காங்க, ப்ரொஃபைல் யூ ஃபாலோ கொடுத்திருக்காங்க, நோ ஒன் கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இதுல ஒவ்வொன்றும் எதுக்கு யூஸ் ஆகுது சொல்லிட்டு பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க எவ்ரி ஒன் கொடுத்திருக்காங்க. எவ்ரி ஒன் அப்படின்னா யார் வேணா உங்களை அது போல மென்ஷன் வந்து பண்ணலாம், எந்த இடத்துல வேணா மென்ஷன் வந்து பண்ணலாம் உங்களை. இப்போ இது போல வந்து யாருன்னா உங்களை வந்து மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து வரும். இவங்க வந்து உங்களை வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ மென்ஷன் எவ்ரி ஒன்ல வைக்கிறது நல்லதா கெட்டதான்னு சொல்லிட்டு இப்போ என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து பாருங்க, இப்போ ஒரு நல்ல ஒரு செலிபிரிட்டியா நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்துவாங்க, நிறைய இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ இதுலயும் ஒரு தப்பான விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நிறைய சென்சிட்டிவ் கண்டென்ட்லாம் வந்து பாருங்க போஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் 18+ கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. அது போல இடத்துலலாம் வந்து பாருங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை மென்ஷன் பண்ணி விட்டுருவாங்க. இதெல்லாம் ஒரு தப்பான விஷயம். இப்போ இது போல நடக்குது அப்படின்ற பட்சத்துல இதை வந்து நீங்க ஸ்டாப் பண்றதுக்காக தான் இப்படி ஒரு இந்த கண்ட்ரோல் பண்ற விஷயங்களே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இங்க வந்து எவ்ரி ஒன்ல செலக்ட் பண்ணும்போது அது போல யார் வேணா எடுத்து உங்களுடைய அக்கௌண்ட்டை மென்ஷன் பண்ணி விட முடியும். அதுக்கு நீங்க எவ்ரி ஒன்ல நீங்க வந்து அலோ பண்றீங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ப்ரொஃபைல்ஸ் யூ ஃபாலோ சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ப்ரொஃபைல்ஸ் யூ ஃபாலோ அப்படின்றதுல நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்க வந்து யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ அவங்க மட்டும் தான் உங்களை இது போல மென்ஷன் பண்ண முடியும். இப்போ நீங்க ஃபாலோ பண்ணாத அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து பாருங்க உங்களை வந்து மென்ஷன் பண்ண முடியாது. பப்ளிக்ல இருக்கவங்கலாம் வந்து பாருங்க மென்ஷன் வந்து பண்ண முடியாது. நீங்க யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ அவங்க மட்டும் தான் உங்களை இது போல மென்ஷன் பண்ண முடியும். இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க லாஸ்டா நோ ஒன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க வந்து நோ ஒன்ல செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இப்போ என்னுடைய ப்ரொஃபைல என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து தேவையில்லாத இடத்தெல்லாம் மென்ஷன் பண்ணி விடுறாங்க அப்படின்றவங்க இப்போ வந்து பாருங்க, நீங்க நோ ஒன்ல செலக்ட் பண்ணிருக்கீங்க. நோ ஒன்ல செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாருமே உங்களை வந்து மென்ஷன் பண்ண முடியாது. நீங்க ஃபாலோ பண்றவங்களா இருந்தாலும் சரி, பப்ளிக்கா இருந்தாலும் சரி, யாருமே வந்து உங்களை மென்ஷன் வந்து பண்ண முடியாது. இப்போ அது போல வந்து பாருங்க டோட்டலா வந்து ஸ்டாப் ஆயிடும். மென்ஷன் பண்றதே வந்து பாருங்க டோட்டலா ஸ்டாப் ஆயிடும். இது போல நோ ஒன்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையில்லாத இடத்துல வந்து உங்களை மென்ஷன் பண்ணி விடுறாங்க அப்படின்னா. ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸை நீங்க செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எவ்ரி ஒன்லயே நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பாருங்க அலோ டாக்ஸ் ஃப்ரம் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அலோ டாக்ஸ் ஃப்ரம் இதுக்கு வந்து போயிடுவோம். இந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ டேக்னா என்ன, டேக் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ டேக் அப்படின்றது வந்து பாருங்க, இப்போ வந்து ஒருத்தவங்க அவங்களுடைய அக்கௌண்ட்ல இப்போ ஒரு இமேஜை வந்து ஆட் பண்றான்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஒரு குரூப் போட்டோ வந்து ஆட் பண்றாங்க. அந்த குரூப் போட்டோல வந்து நீங்க இருக்கீங்க. நீங்க இருக்கீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்போ அந்த குரூப் போட்டோல வந்து பாருங்க உங்களை வந்து டேக் பண்ணலாம். அந்த செட்டிங்ஸ்ல வந்து உங்களை வந்து டேக் பண்ணலாம். உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டேக் பண்ணலாம். அப்படி டேக் பண்ணி அந்த போட்டோ வந்து அவங்க வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்து வரும், இவங்க வந்து டேக் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு. இப்போ அந்த டேக்ல வந்து பாருங்க உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து காமிக்கும். இப்போ வந்து யாராவது மற்ற பப்ளிக்ல இருக்கவங்க அவங்களுடைய அக்கௌண்ட்ல போயிட்டு அந்த போஸ்ட்டை பாக்குறாங்க
அப்படின்னா இப்போ இதெல்லாம் யார் யாருன்னு சொல்லிட்டு அவங்களோட யூசர் நேம் வந்து காமிக்கும், யாரெல்லாம் டேக் பண்ணியிருக்காங்களோ. ஈஸியாக வந்து பாருங்க, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து அவங்க வியூ பண்ணிக்க முடியும், இது போல டேக் பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில். இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க, இப்போ ஒரு போட்டோ இருக்கு அப்படின்னா அந்த போட்டோல நீங்க இருக்கிறதுனால மட்டும் டேக் பண்ண மாட்டாங்க, நீங்க இல்லாத அவங்க பர்சனலா ஆட் பண்ணக்கூடிய போஸ்டர்ஸ்லயே வந்து பாருங்க உங்களை வந்து டேக் பண்ணி விடுவாங்க. ஏன் டேக் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய போஸ்ட் ரீச் பண்றதுக்காக வந்து பாருங்க டேக் பண்ணி விடுவாங்க. உங்களை வந்து டேக் பண்றதுனால உங்களுக்கு வந்து அந்த போஸ்ட் வந்து நோட்டிபிகேஷன் வந்து காமிக்கும், இவங்க வந்து உங்களை டேக் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு. அந்த டைம்ல அந்த போஸ்ட்டை நீங்க வியூ பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பாருங்க வியூஸ் கிடைக்கும், லைக்ஸ் கூட நீங்க வந்து பண்ணுவீங்க. ஓகே, இந்த ஒரு காரணத்துக்காக கூட நிறைய பேர் வந்து உங்களுக்கு தேவையில்லாம டேக் பண்ணி விடுவாங்க. இதெல்லாம் நம்ம தடுப்பதற்காக தான் இந்த இப்படி ஒரு கண்ட்ரோல் செட்டிங்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மெயினா இந்த டேக் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து பாருங்க, இப்போ ஒரு குரூப்பா வந்து ஒரு இடத்துக்கு டூர் போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு போட்டோ வந்து எடுத்திருப்பீங்க. அந்த போட்டோவை ஒருத்தவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வந்து அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பாருங்க, அந்த குரூப்பா இருக்கவங்க யார் யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் வந்து பாருங்க டேக் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி டேக் பண்ணி விடும் பொழுது இப்போ டேக் பண்ணிட்டு இப்போ அந்த இமேஜ் வந்து அவங்க வந்து அப்லோட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ அப்லோட் பண்ணிட்ட பிறகு அந்த இமேஜ் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ அந்த குரூப் போட்டோல இருக்கவங்க யார் யாரெல்லாம் நீங்க வந்து டேக் பண்ணீங்களோ இப்போ அவங்களாம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய அந்த தலைக்கு மேல வந்து பாருங்க அவங்களுடைய யூசர் நேம் வந்து காமிக்கும். யார் அது போல கிளிக் பண்ணாலும் சரி அந்த யூசர் நேம் கிளிக் பண்ணி அவங்களுடைய அக்கௌண்ட்டை வியூ பண்ணிக்கலாம். இதுக்கு தான் வந்து பாருங்க டேக் அப்படின்றது பயன்படுத்துவாங்க. இதை வந்து தேவையில்லாம பயன்படுத்துவாங்க. இதை தடுக்கிறதுக்காக இந்த செட்டிங்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க எவ்ரி ஒன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எவ்ரி ஒன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா யார் வேணா உங்களை அது போல டேக் பண்ணி விடலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க ப்ரொஃபைல்ஸ் யூ ஃபாலோ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரொஃபைல்ஸ் யூ ஃபாலோல நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ப்ரொஃபைல்ஸ் யூ ஃபாலோல நீங்க வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க யாரெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அவங்க மட்டும்தான் உங்களை வந்து டேக் வந்து பண்ண முடியும். இப்போ நீங்க ஃபாலோ பண்ணாத நபர்கள்லாம் வந்து உங்களை டேக் பண்ண முடியாது, பப்ளிக் வந்து டேக் வந்து பண்ண முடியாது உங்களை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதுல நோ ஒன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து இதுல இருக்கக்கூடிய நோ ஒன் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து யாருமே உங்களை வந்து டேக் பண்ண முடியாது. அது போல உங்களுக்கு டேக் பண்ணவே வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து நோ ஒன்ல செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து எவ்ரி ஒன்ல வச்சுக்கிறேன், எல்லாரும் டேக் பண்ற மாதிரி. இப்போ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் தெளிவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளவு ஸ்லோவா நான் பொறுமையா திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.